இந்தியாவின் வைர தொழில் தலைநகரமாக குஜராத்தின் சூரத் நகரம் திகழ்கிறது. உலகின் 90% வைரங்கள் இங்கு பட்டை தீட்டப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்து செயல்படும் விதத்தில் சூரத் வைர பங்கு சந்தை என்ற மிகப்பெரிய அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. சூரத் வைர நகரில் 35 ஏக்கர் நிலப்பரப்பில் தலா 15 மாடிகளை கொண்ட 9 செல்வக வடிவ அமைப்புகளாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதற்கான மொத்த பட்ஜெட் 3400 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 80 ஆண்டுகளாக உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடமாக இருந்த பென்டகனை சூரத் வைர வர்த்தக மைய கட்டிடம் முந்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த கட்டிடத்தை நாளை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். திரிபுரா மாநிலம் ராஹிம்பூர் பகுதியில் அமைந்துள்ள மாணிக் யாநகர் கிராமத்தில் உள்ள காட்டுப் பகுதியில் மரங்கள் வெட்டப்பட்டு சட்டவிரோதமாக கஞ்சா செடிகள் பயிரிடப்பட்டு வளர்க்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அதிரடி சோதனை நடத்தி சுமார் 40,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா செடிகளை அழித்துள்ளனர். திரிபுரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி சோதனைகளில் இதுவரை 4,02,400 கஞ்சா செடிகள் அழிக்கப்பட்டு 300 ஏக்கர் காடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் வலிமையான ராணுவ கூட்டமைப்பாக கருதப்படும் நாட்டோ அமைப்பில் இணைய முயன்றதால் உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடுத்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகியும் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. மாறாக போரை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற ஆண்டு இறுதி செய்தி மாநாட்டில் பேசிய அதிபர் புதின், போரில் வெற்றி நமதாக இருக்கும். நாங்கள் எங்கள் இலக்குகளை அடையும் போது அமைதி இருக்கும். அதுவரை உக்ரைனில் அமைதியை எதிர்பார்க்க முடியாது. போரில் படைகள் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருகின்றன என தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன நாளை முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி QR பயண சீட்டுகளை பயன்படுத்தும் பயணிகளுக்கு ரூபாய் 5 என்ற பிரத்யேக கட்டணத்தில் பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழை காரணமாக அன்றைய தினம் மெட்ரோ பயணிகள் அதிக அளவில் பயணிக்க இயலவில்லை. எனவே மீண்டும் இன்று மெட்ரோ பயணிகள் இந்த சலுகையை பயன்படுத்தி 5 ரூபாய் என்ற பிரத்யேக கட்டணத்தில் பயணிக்கலாம். இந்த பிரத்யேக கட்டணம் இன்று ஒரு நாள் மட்டுமே செல்லுபடியாகும். மேலும் QR பயண சீட்டுகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். மற்ற பயண சீட்டு முறைக்கு இந்த சலுகை பொருந்தாது என கூறப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு எத்தியோப்பியாவில் இருந்து விமானம் வந்தது. அதில் வந்த பயணிகளை சுங்க இலாகா அதிகாரிகள் கண்காணித்த போது நைஜீரிய நாட்டை சேர்ந்த வாலிபரிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். அப்போது சுற்றுலா விசாவில் சென்னை வந்ததாக கூறிய அவர் திடீரென வயிற்று வலிப்பதாக கூறியுள்ளார். இதனால் மேலும் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவரை எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் அவரது வயிற்றில் உருளை போன்ற ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதித்து இனிமா கொடுத்து வயிற்றிலிருந்து 71 மாத்திரைகளை எடுத்தனர். அதில் விலை உயர்ந்த கொக்கைன் போதை பவுடரை மறைத்து கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். சுமார் 12 கோடி மதிப்புள்ள 1 கிலோ 201 கிராம் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த சுங்க இலாகா அதிகாரிகள் நைஜீரிய நாட்டு வாலிபரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்ட வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடிக்கு அதிபர் கேதபய ராஜபக்சே, பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோரே காரணம் என கூறி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கை மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். ராஜபக்சே சகோதரர்கள் இருவரையும் பதவி விலக வலியுறுத்தி நீண்ட நாட்களாக போராட்டத்தை தொடர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து இருவரும் தங்களின் பதவியை ராஜினாமா செய்தபின் ரணில் விக்ரமசிங்கே அதிபராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் இலங்கையில் ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா கட்சியின் மாநாடு தலைநகர் கொழும்புவில் நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மஹிந்த ராஜபக்சே கட்சியின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து பேசுகையில், பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியதாக நாங்கள் நியாயமற்ற முறையில் குற்றம் சாட்டப்படுகிறோம். விடுதலை புலிகளுடன் போரில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து வளர்ச்சியை உறுதி செய்தோம் என கூறினார்.
அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை தொடர்ந்து நிலவி வந்த நில பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து அங்கு ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநில அரசு நிலம் வழங்கிய இடத்தில் மசூதி கட்டும் பணியை தொடங்க இருப்பதாக அயோத்தி மசூதி மேம்பாட்டு கமிட்டி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அதன் தலைவர் ஹாரி அர்பாத் ஷேக் மும்பையில் நிருபர்களிடம் கூறுகையில், மசூதி கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா அடுத்த ஆண்டு நடைபெறும். விழாவில் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமிய மத தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். 5 அல்லது 6 ஆண்டுகளில் மசூதியை கட்டி முடிப்போம். இந்த மசூதி தாஜ்மஹாலை விட அழகாக கட்டப்படும் என தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய உள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மிக்ஜாம் புயல் மழையால் பருவமழை தீவிரமடைந்து பின்னர் இடைவெளி விட்டு மீண்டும் மழை பெய்ய உள்ளது. அதன்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள தனவண்டி என்ற பகுதியில் வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதியில் இந்திய ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது தாரா மீர்மகள் என்ற பகுதியில் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கையெறி குண்டுகள், IED எனப்படும் நவீன கருவிகள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை கடந்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்த நிலையில் 28 நாட்களில் சபரிமலை கோவிலுக்கு ரூபாய் 134.44 கோடி வருவாய் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. அதே சமயம் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ரூபாய் 154 கோடி வருவாய் கிடைத்ததாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் பக்தர்களின் வருகையும் சுமார் 1.5 லட்சம் குறைந்து 18 லட்சம் வரை சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் கடலோர பகுதியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஒன்றிணைந்து எண்ணூர் கடலில் எண்ணெய் கலப்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டனர். அப்போது திடீரென எண்ணூர் மீனவ மக்கள் அமைச்சர் உதயநிதியை சூழ்ந்து முற்றுகையிட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் மீனவர்களின் கோரிக்கைகளை ஏற்று ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடும் என அமைச்சர் உதயநிதி உறுதியளித்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் வேளாண்மை மருத்துவம், குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம், சமூக நலம், சித்த மருத்துவம், சத்துணவு, உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு ஆகிய துறைகளின் சார்பில் சிறுதானியம் தொடர்பான 16 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் கம்பு, சோளம், திணை, குதிரைவாளி, கேழ்வரகு, ராகி உள்ளிட்ட சிறுதானிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறுதானிய உணவு திருவிழாவை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோவைக்காக மாஸ்டர் பிளான் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது எனவும் விரைவில் மாஸ்டர் பிளான் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் மதுபான விடுதிக்கு 3 இளைஞர்கள் மது அருந்த சென்றுள்ளனர். தொடர்ந்து அவர்கள் சைடிஷாக முட்டை பொடி மாஸ் ஆர்டர் செய்துள்ளனர். சைடிஷ் வருவதற்கு தாமதமான நிலையில் மூவரும் கேண்டீன் உள்ளே சென்று அங்கிருந்த காசாளரிடம், நாங்கள் மது அருந்திவிட்டு சென்ற பிறகுதான் சைடிஷ் தருவீர்களா என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அவர், நீங்கள் கேண்டீன் மாஸ்டரை கேளுங்கள் என கூறியதை அடுத்து அவர்கள் அங்கு சமையல் செய்து கொண்டிருந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமாரிடம் கேட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதில் அந்த இளைஞர்கள் கேண்டீன் மாஸ்டர் அஜித்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து அஜித்குமார் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து CCTV காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.